வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்க போகிற சூழ்நிலையில் அனைத்து கட்சிகளும் தங்களோட வேட்பாளரையும் கூட்டணி கட்சிகளையும் அறிவிக்க போகிற சூழ்நிலையில் பரபரப்பாக செயல்பட்டு வராங்க. இந்த சூழ்நிலையில் பாஜக தொழில் பிரிவின் மாநில துணைத் தலைவர் PS செல்வகுமார் அவர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட அவரோட அரசியல் வாழ்க்கை பற்றியும் எதிர்கால அவரோட அரசியல் திட்டங்கள் பற்றியும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். தமிழகத்தில் பாஜகவோட வளர்ச்சி எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சமீப காலங்களில் அதுவும் முக்கியமாக தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்தில் பாஜகவோட பேச்சு ரொம்ப அதிகமாகவே அடிபட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ அதை பற்றி உங்களோட கருத்து என்ன? வணக்கம். இப்போ நம்ம பார்த்தோன்னா கடந்த 3 ஆண்டுகளாக தமிழகத்தை பொறுத்தவரை பாஜக அசுர வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. இது நம்ம மட்டும் சொல்ல கிடையாது. திமுகவோட பொதுச் செயலாளர் துரைமுருகனே சொல்கிறாரு, பாஜக பேய் மாதிரி வளர்கிறாங்க, எதையும் நம்ம துணிச்சலாக எந்த பிரச்சனையை எதிர்கொண்டு துணிச்சலாக வளர்ந்து வர்றாங்கன்னு சொல்கிறாங்க. இதற்கு முக்கியமாக நம்ம காரணமாக நான் பார்க்குறது புதிய மாநில தலைவர். அவர் அந்த பொறுப்புக்கு வந்ததுக்கு பிறகு திமுகவை தினசரி தூங்க விடாமல் பண்ணிட்டுருக்கார். தினசரி ஒரு பிரச்சனை. இவங்க எல்லா எதுலேயுமே ஊழல் பண்ணவே முடியறதில்லை. அப்போது பாலுலேயும் கொழுப்பு சத்து குறைச்சாங்க, அதையும் கண்டுபிடிச்சாச்சு. வேட்டி சேலை ஊழல், அப்புறம் பிஜிஆர் டெண்டரில் ஊழல், அப்புறம் ஸ்வீட் பாக்ஸ் டெண்டரில் ஊழல். அந்த மாதிரி எந்த ஊழல் பண்ணாலுமே நம்ம அதை ஆதாரத்தோட ஆராய்ச்சி பண்ணி வெளிக்கொண்டு வரதுனால மக்கள் மத்தியில் பாஜகவுக்கு மிகப்பெரிய வரவேற்பு வந்திருக்கு. வரவேற்பு ஏன் வருதுன்னா, மக்கள் பிரச்சனை நம்ம பேசுகிறோம். நம்ம சித்தாந்த ரீதி அப்படிங்கிறதையும் தாண்டி இன்றைக்கி மக்கள் பிரச்சனையை மக்கள் மன்றத்துக்கு எடுத்துகிட்டு போகிற கட்சியாக பாஜக இருக்கிறதுனால தமிழகம் முழுவதும் அனைத்து மக்கள் இடத்திலும் பெரிய வெற்றி வந்திருக்கு. அதே சமயம் பார்த்தோம்னா கடந்த 6 மாதங்களாக என் மண் என் மக்கள் பாத யாத்திரை ராமேஸ்வரத்தில் தொடங்கி இன்றைக்கி 200 தொகுதி முடிச்சிருக்காரு மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களோட முயற்சியில். இன்றைக்கி நம்ம பார்த்தோம் அப்படின்னா மாநிலம் முழுக்க இருக்கிற ஒரு சட்டசபையிலும் ஆயிரக்கணக்கான மக்களை நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. இதுக்கு முன்னாடி யாரும் இப்படி போயிருக்க மாட்டாங்க. நீங்கள் ராகுல் காந்தி எடுத்துட்டிங்கன்னா அவர் கன்னியாகுமரி டு காஷ்மீர் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சாலை வழி பயணம் தான். மக்கள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் பாட்டுக்கு நடந்து போவார். கூட 10 பேர் போவாங்க. ஒரு 50 கேரவன் போகும். ஒரு கேரவனுக்கு 1 கோடி செலவு பண்ணாங்க. அது ஒரு சொகுசு நடைப்பயணமாக போச்சே ஒழிய யாரையுமே அவங்க போய் மக்களை சந்தித்த மாதிரி நமக்கு தெரியல. அதற்கு மாற்றாக இந்தியாவில் யாருமே இந்த மாதிரி ஒரு முயற்சி இன்றைக்கி எடுத்த மாதிரி நமக்கு தெரியல. இது உங்களுக்கு ஒரு தொகுதி நம்ம தமிழ்நாட்டை 234 தொகுதியை பிரித்து ஒரு சட்டசபை தொகுதியிலும் போய் நடைபயணம் போகிறதுனால மக்களுக்கு நேரடியாக சந்திக்கிற வாய்ப்பு கிடைக்குது. நேரடியாக இவருக்கு உரையாடுற வாய்ப்பு கிடைக்குது. அதனால் மக்களோட பலம் பெற்ற மக்களோட கருத்துக்களை உணர்ந்த தலைவராக இருக்கிறதுனால இன்றைக்கி தமிழகம் முழுக்க கட்சி பெரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்படின்னா இன்றைக்கி தமிழகத்தில் பாஜகவை எதிர்க்கிறதுக்கு அனைத்து கட்சியுமே ஒன்று சேரக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கு. அந்த அளவுக்கு இன்றைக்கி அசுர வளர்ச்சி நோக்கி கட்சி போயிட்டுருக்கு. அது வரும் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக பிரதிபலிக்கும். அன்னூர் விவசாயிகள் போராட்டத்தின் போது தான் உங்களோட முகம் வெளியில் வர ஆரம்பிச்சிருக்கு. அப்படி இருக்கிறப்போ உங்கள் கட்சியில் உங்களோட ரோல் என்னங்க? இப்போ நம்ம 2014 கட்சியில் அடிப்படை உறுப்பினராக இருக்கிறேன். கடந்த 4 வருடங்களாக இப்போ நம்ம மாநிலத்தில் அவர்கள் அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பிறகு குறிப்பாக பார்த்தோன்னா கட்சியில் நம்ம இந்த டேட்டா பேஸ்டு நம்ம ஸ்டடி பண்ணுறோம். நிறையா எந்த பிரச்சனையை அரசு எப்படி அணுகுது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணி ஆதாரபூர்வமாக நம்ம வெளிக்கொண்டு வர்றோம். அதில் குறிப்பாக அந்த அன்னூர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அன்னூரில் ஒரு 3832 ஏக்கர் எடுக்கிறதுக்கு மாநில அரசு முயற்சி பண்ணுறாங்க. கடும் முயற்சி. இதே அரசு நம்ம சென்னை சேலம் நெடுஞ்சாலை போடுறப்போ விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள், அந்த திட்டம் வேணாம் அப்படின்னு போராடின திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு 2021 ஆட்சிக்கு வர்றாங்க. 2021 ஆட்சிக்கு வந்த உடனே முதல் பட்ஜெட்லேயே அன்னூரில் 3832 ஏக்கரை எடுக்கிறோம் அப்படின்னு இவங்கள உத்தரவு போட்டாங்க. யார்கிட்டையும் கருத்து கேட்கல. அந்த இடத்துல என்ன தொழிற்சாலைகள் வரப்போகுது, அதற்கான தேவைகள் என்ன அப்படின்னு எந்த கருத்துக்கு எப்பவுமே கிடையாது. உத்தரவை மட்டும் போட்டாங்க. அதை எடுத்து விவசாயிகளெல்லாம் கிராமம் கிராமமாக போராடிட்டு இருந்தாங்க. ஒரு கிராமத்துலேயும் அவங்க ஒரு போர்டு வச்சுட்டு எங்கள் நிலம் எங்களுக்கு அப்படின்னு போர்டு வச்சுட்டு ரொம்ப தீவிரமாக போராட்டம் நடந்துச்சு. இதில் ஒரு சில கிராமங்கள் பார்த்தோம்னா அந்த முழுசாக அந்த ரெவன்யூ வில்லேஜ் அப்படியே எடுக்கிறதா அவங்க திட்டம் போட்டு வச்சுருந்தாங்க. இது சரியில்லையே, இவ்வளோ இடம் அரசுக்கு தேவையில்லையே அப்படிங்கிறது நம்மளுடைய முதல் கருத்தாக இருந்துச்சு. அதன் பிறகு நம்ம நிறையா ஸ்டடி பண்ணோம். அரசு அரசுக்கு சொந்தமான இடம் தொழிற்பேட்டை அமைக்கிறதுக்கு அரசு ஏற்கனவே கையகப்படுத்தின இடம் கோயம்புத்தூர் எங்கே இருக்குன்னு பார்த்தோம்.
அப்படி நம்ம பார்த்து எடுத்ததுலேயே கருமத்தம்பட்டியில் 400 ஏக்கரா, இந்த வரப்பட்டி, இங்கே வந்து கள்ளப்பாளையம், அது மாதிரி நிறைய இடங்களில் வந்து ஒரு 1500 ஏக்கருக்கு மேலே இடம் காலியாக இருக்குது. அந்த இடத்துல வராத தொழிற்சாலை எதற்காக அன்னூரை குறி வச்சு எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஆராய்ச்சியில் இறங்கி பொதுமக்கள்கிட்ட போய் நம்ம கருத்து கேட்ட பிறகு பொதுமக்கள் வந்து அங்கே வந்து தண்ணீர் வளம் நிறையா இருக்குது. ஊட்டிக்கு அடிவாரத்தில் இருக்கிறதுனால பவானிசார் டேம் இருக்குது. அவினாசி அத்திக்கடவு திட்டத்தில் தண்ணி அங்கே தான் வரப்போகுது, நம்ம இன்னும் வரல. பட் அந்த சமயத்தில் இன்னும் 6 மாதத்தில் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த திட்டம் தண்ணீர் வசதி கிடைக்கும் பொழுது இந்த நிலத்தோட வேல்யூ வந்து அதிகமாகும். அந்த சமயத்தில் ஏன் போய் எடுக்கிறாங்க இது அப்படிங்கிற நோக்கத்தில் வந்து நம்ம அந்த விவசாயிகளுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்காக மாநில தலைவர் அவர்களே அந்த இடத்திற்கே வர வைத்து ஒரு கிராமமாக பயணம் செய்ய வைத்து மக்களோட வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ட் பண்ண வச்சோம். அதன் விளைவாக தான் இன்றைக்கி வந்து நான் பார்த்தோம்னா அந்த இடத்த வந்து மாநில அரசு கைவிட்டிருக்கு. இதுதான் நம்முடைய முதல் முயற்சி. மக்கள் நலனுக்காக, விவசாயிகள் நலனுக்காக ஒரு திட்டத்தை வந்து நம்ம அரசோட நில அபரிவு திட்டத்தை நம்ம நிறுத்தியிருக்கோம். ஊழல் தொடர்பாக நிறைய பேசுகிறீங்க, எங்கிருந்து இந்த தகவல்கள் எல்லாம் எடுக்கிறீங்க? இது முக்கியமாக நம்ம பார்த்தோம்னா நம்ம வந்து எல்லா தரவுகளுமே குறிப்பாக வந்து பிஜேபி மத்தியில் ஆட்சிக்கு வந்த பிறகு, மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு டிஜிட்டல் இந்தியா அப்படின்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க. கவர்னன்ஸ் அப்படிங்கிறத மத்திய அரசு தீவிரமாக செயல்படுத்துகிறாங்க. அதோட நோக்கம் வந்து அரசோட தரவுகள் வெளிப்படையாக பொது வழியில் வைக்கணும், வெப்சைட் போட்டு. இப்போ நமக்கு வந்து மத்திய அரசு இணையதளங்கள் நிறையா இருக்குது. அந்த ஒரு வெப்சைட்டில் நம்ம போய் பார்த்தாலே மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ வந்திருக்கு நமக்கு தெரியும். இப்போ வந்து நம்ம ஜல்ஜீவன் எடுத்துட்டோம் அப்படின்னா ஜல்ஜீவன் மூலமாக பைப் கனெக்ஷன் எந்த கிராமத்தில் எத்தனை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அதன பயனாளிகள் பேர் என்ன, பிஎம் கிசான் வருஷம் வந்து 6000 ரூபா தராங்க ஒரு விவசாயிக்கும், அந்த எத்தனை விவசாயிகள் அந்த கிராமத்தில் பயனடைகிறாங்க அப்படிங்கிற நம்ம டேட்டா இருக்குது. அதன் பிறகு வந்து இந்த இணையதளங்களை தவிர்த்து நம்ம வந்து நிறைய ஆர்டிஐ போட்டிருக்கோம். ஒரு 250 ஆர்டிஐக்கு மேலே நம்ம ஃபைல் பண்ணியிருக்கோம். அந்த ஆர்டிஐ மூலமாக நம்ம வந்து இந்த பொங்கல் ஊழல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த பொங்கல் ஊழலில் எந்த கம்பெனியிடமிருந்து என்ன விலைக்கு ஒரு பொருள் வாங்கினாங்க அப்படிங்கிற தகவல் நமக்கு கிடச்சிது. அப்புறம் நிறையா வந்து நம்ம கவர்மெண்ட்டோட பாலிசி நோட்ஸ் அப்படின்னு ஒரு வருடமும் வந்து ஒரு அமைச்சர்களும் சட்டசபையில் வந்து பாலிசி நோட்ஸ் வைப்பாங்க. அந்த பாலிசி நோட்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க, என்ன செயல்படுத்துகிறாங்க. உதாரணத்துக்கு நம்ம இலவச வேட்டி சேலை எடுத்துட்டோம் அப்படின்னா பாலிசி நோட்டில் இருக்கும் இத்தனை கோடி வேஷ்டி, இத்தனை கோடி இத்தனை கோடி சேலை வந்து நம்ம வாங்குகிறோம், அதற்கு அரசு ஒதுக்கிய நிதி இவ்வளோன்னு நமக்கு இருக்கும். அந்த நிதியை வச்சு நம்ம ஒன்று ஒன்றா கால்குலேட் பண்ணுறோம். அது போக நிறைய அமைப்புகள் நம்ம தொடர்பு கொள்கிறோம். அது வந்து கூட்டுறவு சங்கங்களாக இருக்கலாம், அது வந்து தொழில் அசோசியேஷனாக இருக்கலாம், அது வந்து தனிநபர் அமைப்புகளாக இருக்கலாம். நிறைய பேர் நமக்கு வந்து இதில் உதவி பண்ணுறாங்க. இப்போ நல்ல நோக்கத்துக்காக நம்ம போகிறப்போ வந்து நிறைய மக்கள் அவங்ககிட்ட இருக்கிற தரவுகளை நம்மகிட்ட வந்து தேடி வந்து கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி கிடைக்கிறதா இந்த தரவுகள் எல்லாமே. பாஜக ஆட்சிக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் இனி எந்த துறையிலையுமே ஊழலே இருக்காது அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்கிறீங்களா? நிச்சயமாக. நம்ம வந்து குஜராத் மாடல் எடுத்துக்கிறோம். குஜராத் மாடல் அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து அனைத்து மாநிலங்களும் அந்த மாடலை தான் வேறு வகையில் வந்து பின்பற்றுறாங்க. என்ன மாடல் அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாமே நீங்கள் வந்து ஆன்லைனில் கொண்டு வந்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன ஸ்கீம் ஆன்லைனில் கொண்டு வர முடியுமோ ஆன்லைனில் கொண்டுட்டு வாங்க. ரெண்டாவது, இப்போ மத்திய அரசு மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு வங்கி கணக்குகள் வந்து நம்ம 55 கோடிக்கு மேலே வங்கி கணக்குகள் தொடங்கியிருக்கோம். அந்த வங்கி கணக்குகள் மூலமாக மானியம் அப்படிங்கிறது, உதவித்தொகை அப்படிங்கிறது நேரடியாக வங்கி கணக்கு கொடுக்குறோம். அதன் மூலம் இடைத்தரகர்கள் வந்து ஒழிக்கப்பட்டிருக்காங்க. அதே மாதிரி வந்து நம்ம எல்லா திட்டம் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக நீங்கள் வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் மாதிரி கொண்டு வந்து அப்ரூவல் கொடுக்கும் பொழுது ஊழல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வாய்ப்பே கிடையாது. இப்போ வந்து கவர்மெண்ட் வந்து மோடி அவர்கள் பிரதமராக 10 வருடம் முடிச்சிட்டார். நீங்கள் அதுக்கு முன்னாடி முதல்வராக 13 வருடங்கள் இருந்தார். இன்றைக்கி இப்போ ஒரு 22 வருடத்துக்கு மேலே தொடர்ச்சியாக வந்து பவரில் இருக்கார். அவர் மேலே ஒரு ஊழல் குற்றச்சாட்டு வைக்க முடியுமா? இந்த துறையில் இந்த கொள்முதலை இவ்வளோ கமிஷன் வரும்னு சொல்லவே முடியாது. அதர் போன்ற ஒரு ஆட்சி தான். அவரை போன்ற ஒரு நல்லவரான அண்ணாமலை அவர்கள் தலைமையில் கீழே தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வரும் பொழுது ஊழல் என்பது முழுமையாக ஒழிக்கப்படும். அனைவருக்கும் தேவையான திட்டங்களை வெளிப்படையாக செயல்படுத்தப்படும் நான் சொல்லிக்கிறேன். இல்லை, மக்களோட கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் ஒரு தனி மனிதனாக இருக்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வந்து முழுமையாக செய்ய முடியும். பட் ஒரு கட்சியில் கீழே இருக்கிறப்போ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது செய்ய முடியும். இல்லை, அதற்கு தான் அதுதான் தலைவர். இப்போ மோடி அவர்கள் மாதிரி தலைவர் இருக்கும் பொழுது ஊழல் நடக்காமல் தடுப்பதும் அவருடைய பணியாக இருக்கு இல்லையா? இன்றைக்கி வந்து மத்திய அரசு எந்த கூட்டையும் சொல்ல முடியாது எங்கே நடந்திருக்கு ஊழல். இப்போ அந்த தலைவர் அப்படிங்கிறவரோட தலைவர் எவ்வளியோ தொண்டனும் அவ்வளி.
தலைவர் சிறந்தவராக இருக்கும் பொழுது, தலைவர் நேர்மையாக இருக்கும் பொழுது, தலைவர் கடுமையாக உழைக்கும் பொழுது அனைவரும் அதை பின்பற்ற வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம போகிறோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு எல்லா துறையும் எடுத்துங்க. ரயில்வே துறையில் ஒரு அமைச்சர் புதுசாக போட்டாங்க. இன்றைக்கி வந்து ரயில்வேயில் வரலாற்று இல்லாத அளவுக்கு திட்டங்கள் நடந்துகிட்ருக்கு. அதே மாதிரி வந்து காமர்ஸ் மினிஸ்டர் பியூஷ் கோயல்ஜி அவர்கள் வந்த பிறகு எல்லா நாட்டுக்கும் நம்ம வணிக ஒப்பந்தங்கள் ஈஸியாக போயிருக்கு. வெளியுறவுத்துறை ஜெய்சங்கர் அவர்கள் வந்த பிறகு இன்றைக்கி வந்து ஸ்ரீலங்காவில் வந்து இலங்கை கடற்படை வந்து நம்ம மீனவர்களை பிடிச்சிட்டு போனால் அது ஒரு கஸ்டமர் கால் சென்டர் மாதிரி. நம்ம வந்து ஒரு கடிதம் அனுப்புகிறோம், அடுத்த ஒரு வாரத்தில் திரும்பி வந்துடுறாங்க. அதே மாதிரி நிதித்துறை அப்படி தான். மக்களுக்கு தேவையான திட்டங்கள், ஜிஎஸ்டி வந்து பெரிய பூதம்னு சொன்னாங்க, ஜிஎஸ்டி தொழிலை வந்து அழிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. அது தொடர்ந்து ஜிஎஸ்டி கவுன்சில் மூலமாக அனைவரும் கருத்துக்களை கேட்டு இன்றைக்கி அதுவுமே வந்து நம்ம படிப்படியாக ஜிஎஸ்டி இன்றைக்கி வந்து தொழிலுக்கு தேவை, ஜிஎஸ்டியால் தொழில் வளம் பெருகுகிறது அப்படிங்கிற நிலைக்கு மாற்றிருக்கோம். தலைவர் இருக்கும் பொழுது அந்த அரசோட தன்மை என்பது தலைவரை பொறுத்தது. அதனால் நல்ல தலைவர் இருக்கிறார், அதன் மூலம் நல்லாட்சி வரும் நம்புகிறோம். ஊழல் முறைகேடுகளை வெளியில கொண்டு வந்திருக்கீங்க, இதன் மூலமா மக்கள் அடைஞ்ச பயன்கள் என்ன? இப்போ நமக்கு வந்து ஒரு திட்டம் இந்த பாலை எடுத்துக்கணும். ஆவின் பாலுக்கு வந்து ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, நாங்கள் வந்து 3 ரூபா குறைக்கிறேன்னு சொன்னாங்க. 1 லிட்டர் பாலை வந்து 3 ரூபா விலை குறைக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போவே நம்ம என்ன கருத்து சொன்னோன்னா, ஆவின் பாலுங்கிறது மிஷினில் உற்பத்தி பண்ணுறதில்ல, அது வந்து மாடு வச்சு விவசாயிகள் வந்து பால் உற்பத்தியாளர்கள் உற்பத்தி பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ அவர்களுக்கு வந்து கூலி அதிகமாக தான் போகுது, தீவன செலவு அதிகமாக தான் போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலை நீங்கள் எப்படி விலை குறைப்பீங்க? அப்படி ஒரு வேளை நீங்கள் விலை குறைக்கணும்னு முடிவு பண்ணால் அந்த விலைக்கான மானியத்தை அரசு பட்ஜெட்லேருந்து நீங்கள் ஆவினுக்கு கொடுக்கணும். அப்போ தான் ஆவினுக்கு குறைக்க முடியும். நீங்கள் வந்து ஆவினுக்கு வந்து கொள்முதல் விலை குறையாத பொழுது எப்படி நீங்கள் விலையை குறைப்பாங்க? அந்த கேள்வி நம்ம வச்சோம். அப்போ இவங்க சரியாக பதில் சொல்ல. இப்போ வந்து ஒரு வருடம் பார்த்தாங்க, ஆவின் வந்து மேலும் மேலும் நஷ்டத்தில் போயிட்டுருக்கு. ஆவின் முன்னாடி நஷ்டத்தில் தான் போச்சு. அப்போ அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்தில் ஒரு பிரேக் ஈவன், லாபமும் இல்லை நஷ்டம் இல்லை, அந்த நிலைமையில் இயங்கிட்டு இருந்தாங்க. சிறிய லாபமோ சிறிய நஷ்டமோ அந்த மாதிரி போச்சு. அப்போ அந்த நிலைமையில் இருக்கிறப்ப நீங்கள் வந்து தினசரி ஒரு 3 ரூபா விலை குறைச்சிங்கன்னா தினசரி ஆவினுக்கு 1 கோடி நஷ்டம் ஏற்படும்னு சொன்னோம். அப்போ ஒரு வருடம் கழித்த பிறகு தினசரி வந்து 1 கோடி நஷ்டம் ஏற்பட்ட பிறகு ஒரு 500 கோடி கூடுதலாக நஷ்டம் ஆனதுக்கு பிறகு இந்த 3 ரூபாய் வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு பார்க்குறாங்க. அதுக்கு அவங்க கண்டுபிடிச்ச வழி என்னென்னா, ஆவியில் இருக்கிற பாலை வந்து பாலோட கொழுப்பு சத்தை வந்து குறைக்கிறாங்க. 4.5% இருக்க வேண்டிய கொழுப்பு சத்தை 3.5% மாற்றுறாங்க. அதன் மூலம் வந்து அரசுக்கு வந்து அந்த கொழுப்பில் அந்த 1% கொழுப்போட அந்த பண செலவு வந்து குறையுது. அந்த 4.5% ஃபேட்டோட அந்த பாலோட பேர் வந்து க்ரீன் மேஜிக். அந்த க்ரீன் மேஜிக்கை வந்து அப்படியே நிறுத்திட்டு அதை வந்து இன்றைக்கி பர்பிள் டிலைட் அப்படிங்கிற பேரில் புது பாக்கெட்டே சொல்கிறாங்க. இப்போ மக்களுக்கு வந்து வெளிப்படைத்தன்மையை வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதே சமயம் மக்களை வந்து இப்போ வந்து இந்த கீழாம்பாக்கம் சென்னையில் ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டினாங்க. பஸ் ஸ்டாண்டில் வந்து எந்த வசதியுமே கிடையாது. பஸ்ஸு உள்ளே வந்து போகிற கூட வெளியில் ரோடு சரியாக போடாதனால நிறைய டிராஃபிக் ஆச்சு, பேருந்துகள் சரியாக அங்கே வர்றதில்லை. இதை நம்ம வந்து நீங்கள் பழைய பேருந்துல இயக்குங்க அப்படிங்கிற கோரிக்கை நம்ம வச்சதுக்கு பிறகு பழைய பேருந்து கோயம்பேடுக்கு போயிட்டாங்க. இதன் மூலம் வந்து மக்களோட அசௌகரியம் குறைக்கப்பட்டிருக்கு. சட்ட ஒழுங்கை பேசுகிறோம், காவல்துறை வந்து சரியாக இருக்கணும்னு சொல்கிறப்ப நம்மளோட தினசரி வந்து மக்கள் பிரச்சனையை பேசுகிறதுனால அரசு அதற்கேற்ற மாதிரி கரெக்ஷன் ஆக்டிவிட்டீஸ் அதை சரி செய்யும் முயற்சி எடுக்கிறதுனால மக்களுக்கு ஒரு நல்லாட்சி கொடுக்கறதுக்கான முயற்சியை நம்ம பார்க்குறோம். தேர்தல் நெருங்கி வர்ற இந்த நேரத்தில் கட்சி வட்டாரங்களில் உங்களோட பேர் வந்து பரவலாக அடிபட்டு இருக்கு. அப்படிங்கிறப்போ உங்களுக்கு சீட்டு கொடுக்கறதாகவும் தகவல் வெளியாகிட்டு இருக்கு. இதோட உண்மைத்தன்மை என்ன? இது வந்து பார்த்தீங்கன்னா கட்சி தான் முடிவு பண்ணும் யார் எந்த இடத்துல நிறுத்தணும், அவர்கள் யார் நிறுத்தினா வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது கட்சி தான் முடிவு பண்ணும். அது கட்சியோட முழு அதிகாரம். வந்து கட்சி எந்த வாய்ப்பு கொடுத்தாலும் நம்ம வந்து அதை எந்த வேலை கொடுத்தாலும் ஒரு அடிப்படை தொண்டனாக அதை செயல்படுத்துறதுக்கு எப்போதுமே தயாராக இருக்கும். நம்மை பொறுத்தவரை யார் இங்கே போட்டி போட்டாலும் கோவையில் வந்து இந்த முறை பிஜேபி வந்து ஜெயிக்கணும். நமக்கு வந்து 25 வருஷம் ஆச்சு. 1999 கடைசியாக பிஜேபி ஜெயித்தாங்க. 1999 2004 வரைக்கும் தான். அந்த காலகட்டத்தில் தான் வந்து நமக்கு மத்திய அரசில் வந்து மத்தியில் வந்து வாஜ்பாய் அவர்கள் பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இங்கே மாநிலத்தில் வந்து நம்ம எம்பி வந்து இங்கிருந்து அங்கே போயிருந்தாங்க. அதனால் நிறையா திட்டங்களை வந்து செயல்படுத்த முடிஞ்சுது. அதன் பிறகு நம்ம பார்த்தோம்னா 2004 கம்யூனிஸ்ட் சுப்பராயன் அவர்களும், 2009 இப்போ இருக்கிற பிஆர் நடராஜன் அவரும் கம்யூனிஸ்ட்டு தான், 2014 ஏடிஎம்கே, 2019 திரும்பவும் பிஆர் நடராஜன். ஆக இந்த 20 வருடங்களாக வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் யாருமே எந்த உருப்படியான திட்டத்தையும் கோயம்புத்தூர் கொண்டு வரல. நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போய் பாருங்கள். இந்த எம்பி வந்து இதை தொடங்கி வச்சார் அப்படின்னு பேர் போட்டு ஒரு
பெரிய திட்டம் எதுவுமே வந்து கோயம்புத்தூர் கொண்டு வரல. இவர்கள் கையில் வந்து மத்திய அரசால் கோவைக்கு செய்யக்கூடிய திட்டங்கள் நிறையா இருக்குது. உதாரணத்துக்கு நம்ம எல்என்டி பைபாஸ் எடுத்துக்கலாம். அந்த ரோடு வந்து அது நேஷனல் ஹைவேஸில் வருது. மத்திய அரசுகிட்ட பேசி சரியாக முயற்சி எடுத்திருந்தாலும் இன்றைக்கி வந்து நம்ம 4 லேனோ 6 லேனோ கொண்டு வந்திருக்கலாம். அதே மாதிரி விமான நிலையம் 2010லேருந்து 2024 வரைக்கும் 15 வருடங்களாக அதற்கு தேவையான நிலத்தை வந்து 2 அரசுமே எடுத்து கொடுக்கல. முன்னாடி இருந்த திமுக எடுத்து கொடுக்கல, மறுபடியும் இருந்த ஏடிஎம்கே எடுத்து தரல, இப்போ மறுபடியும் இருக்கிற திமுக எடுத்து கொடுக்கல. அதனால் விமான நிலைய விரிவாக்க பணிகள் வந்து நடக்காமல் அப்படியே வந்து லாக் ஆகிருக்கு. இங்கே இருக்கிற ஒரு பயணியும் வெளிநாட்டு பயணியும் பக்கத்து ஸ்டேட்டு கொச்சினுக்கு போக வேண்டியிருக்கு. இல்லைன்னா இங்கேருந்து இன்னொரு ஃப்ளைட்டு பிடிச்சி சென்னை ஃப்ளைட்டோ ட்ரெயினோ பிடிச்சி சென்னையோ இல்லை காரில் திருச்சியோ போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதெல்லாமே ஒரு எம்பியாக சரியாக முயற்சி எடுத்திருந்தாங்கன்னா சால்வ் பண்ணியிருக்கலாம். அதே சமயம் வந்து நமக்கு வந்து இந்த ஜல் சக்தியில் இந்தியா முழுக்க நதிகளை பாதுகாக்க நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டங்கள் எதையுமே இங்கே இருக்கிறவங்க போய் பேசி வந்து கோயம்புத்தூருக்கு எடுத்துகிட்டு வரல. இப்போ வந்து நமக்கு வந்து ரயில் போக்குவரத்து நம்ம நிறையா பண்ணலாம். கிட்டத்தட்ட கோவை சுற்றி நமக்கு வந்து ட்ராக் இருக்குது. வடகோவை 3 ரயில் நிலையங்கள், பெரிய ரயில் நிலையங்கள் இருக்குது. வடகோவையில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. நம்ம வந்து மெயின் ஜங்ஷன் ஒன்று இருக்குது, அப்புறம் போத்தனூரில் ஒன்று இருக்குது. இத்தனை ரயில் நிலையங்கள் இருந்தும் நமக்கு வந்து ஒரு சரியான ரயில் போக்குவரத்து அமையவில்லை. அதற்கான முயற்சிகளை எந்த எம்பியும் உருப்படியாக எடுக்கலாம். அவங்க போய் பேசணும், கோரிக்கை வைக்கணும், ஃபாலோ பண்ணணும், இங்கே வந்து கன்சல்ட் பண்ணணும், எதுவுமே பண்ண கிடையாது. எல்லாருமே வந்து கடைசியாக இருந்த 4 எம்பிக்களுமே ஜெயிச்சதுக்கு பிறகு அடுத்த 5 ஆண்டுகளுக்கு தொகுதி வரல. இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இந்த 4 பேருமே திரும்ப வந்து அவருமே எலெக்ஷனை சந்திக்கல. கடந்த 10 ஆண்டுகளா பிஜேபி தான் மத்தியில் ஆட்சியில் இருக்கு. அப்படிங்கிறப்போ கோவையில் எந்த ஒரு நலத்திட்ட உதவிகளுமே வந்து சேரலை அப்படிங்கிறது தான் வந்து மக்களோட கருத்தாக இருக்கு. இதுக்கு காரணம் வந்து மாநில அரசுன்னு நினைக்கிறீங்களா இல்லை மத்திய அரசுன்னு நினைக்கிறீங்களா? நான் வந்து எந்த ஒரு திட்டம் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. இப்போ ஸ்மார்ட் சிட்டிக்கு 1000 கோடி மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நமக்கு பில்லூர் 3ல் வந்து 700 கோடி மத்திய அரசு திட்டம். நம்ம விமான நிலையத்தில் வந்து பெரிய மாற்றங்கள் செய்யவில்லை, பட் சிறிய மாற்றங்கள் நிறையா நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து நம்ம கோவிடுக்கு முன்னாடி குறிப்பாக 2018-19 காலகட்டத்தில் இருந்த விமான நிலையத்தை விட இப்போது நிறையா பேசஞ்சர் ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க. நெடுஞ்சாலைகள் வந்து நமக்கு நிறையா அங்கே பெருநாய்க்கும்பாளையம் ஃப்ளைஓவர், இப்போ வந்து கவுண்டம்பாளையம் ஃப்ளைஓவர், ஜிஎன் மில்ஸ் ஃப்ளைஓவர், இது அப்போ வந்து இங்கே சுங்கம் ஃப்ளைஓவர், இந்த மாதிரி நிறையா சின்ன ஃப்ளைஓவர்ஸ் வந்து மத்திய அரசு திட்டத்தை தான் நிதியெல்லாம் செயல்படுத்தியிருக்காங்க. இப்போ இதில் எங்கே வந்து நம்ம நடக்கலை அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே இருக்கிற எம்பிக்கு வந்து அவருக்கு முழு அதிகாரம் இருக்குது. இப்போ நமக்கு வந்து நீலாம்பூர் நரசிம்மநாயக்கன்பாளையம் அந்த வந்து அவுட்டர் ரிங் ரோடுக்கு வந்து மத்திய அரசு நிதி ஒதுக்கியிருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிற எம்பி இப்போ கரண்ட் எம்பி பிஆர் நடராஜன் அவர்கள் அந்த திட்டத்தை நான் இருக்கும் வரை செயல்படுத்த விடமாட்டேன் அப்படின்னு உறுதியாக நிற்கிறார். அப்போ அந்த மாதிரி வந்து வளர்ச்சிக்கு எதிர் மனநிலை கொண்ட தலைவர்களை எம்பியாக தேர்ந்தெடுத்ததுனால நீங்கள் திட்டம் வர மாட்டேங்குது. இவ்வளவு திட்டங்கள் பற்றி சொல்கிறீங்க. இந்த புயல் பிரச்சனை அப்படிங்கிறப்போ சரியான நிவாரண நிதியை வந்து மத்திய அரசு வழங்கலை அப்படிங்கிறது தான் பெரிய ஒரு குற்றச்சாட்டாகவும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட இருந்து வாங்குற வரியில் ₹1க்கு 29 பைசா தான் மத்திய அரசு திரும்ப மக்களுக்கு தருது அப்படிங்கிறது ஒரு கருத்தாகவே இருக்குது. இதுக்கு நீங்கள் என்ன சொல்லுங்கள்? இந்த புயலை பொறுத்த வரைக்கும் புயல் நிவாரணம் அப்படிங்கிறது 2 வகையில் இருக்குது. ஒன்று வந்து ஒரு வருடமும் ஒரு மாநிலத்துக்கு இவ்வளோ நிதி, அது வந்து நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டு, நேஷ்னல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அப்படின்னு 2 வகையை வச்சுருக்காங்க. அதன் மூலம் வந்து ஒரு மாநிலத்துக்கும் மத்திய அரசு பங்கு ஒரு அமௌண்ட் இருக்குது, மாநில அரசு பங்குன்னு ஒன்று இருக்குது. இந்த மத்திய அரசு பங்கை பொறுத்தவரை ஒரு 2 தவணையில் கொடுக்குறாங்க. ஒன்று வந்து நமக்கு செப்டம்பர் டைமில், ஒன்று வந்து மார்ச்சில் தராங்க. இப்போ இந்த மிக்ஜாம் புயல் சென்னைக்கு வந்த பிறகு மொத்தமாக மத்திய அரசு தொகை எவ்வளோ மாநில அரசுக்கு வர வேண்டுமோ அதை முழுசாக கொடுத்துட்டாங்க. அது வந்து உடனடியாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மாநில அரசு நிதி வந்துடுச்சு, அவங்க வந்து செயல்படுத்திட்டாங்க. இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலி பாதிப்புகளை பொறுத்தவரை மத்திய அரசு 2-3 டீம் வந்து விசிட் பண்ணிட்டு போயிருக்காங்க. அவர்களுடைய அறிக்கை வந்து நமக்கு இன்னும் முழுமையாக வெளியில் வரல. வந்ததுக்கு பிறகு மத்திய அரசு நிதி கொடுக்கும் நம்ம நம்புகிறோம். இது வந்து மத்திய அரசோட முயற்சி. இல்லை நம்ம இங்கே கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, மாநில அரசுக்கு வந்து 3 லட்சம் கோடிக்கு மேலே பட்ஜெட் இருக்குது. மாநில அரசுக்கு சொந்த வரி வருவாய் இருக்குது. அதனால் வந்து மாநில அரசுக்கு ஏதோ பணமே இல்லை, ஒரு முறை மத்திய அரசு தான் கொடுத்து செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ இந்த புயலில் வந்து நீங்கள் சென்னை ஆகட்டும், இங்கே வந்து நீங்கள் தூத்துக்குடி ஆகட்டும், திருநெல்வேலி ஆகட்டும், ரயில்வே லைன் டேமேஜ் ஆச்சுன்னா மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க.
தேசிய நெடுஞ்சாலைகள் டேமேஜ் ஆகிருக்கு, பாதிக்கப்பட்டிருக்குன்னா மத்திய அரசு சரி பண்ணுறாங்க. அதுக்கு மாநில அரசுக்கு சம்மந்தமே கிடையாது. பாதிப்பு அப்படிங்கிறது மாநிலத்துக்கு மட்டுமே இல்லை, மத்திய அரசு பாதிப்பு தான் ஆல்ரெடி அவங்க இதில் எடுத்து பண்ணிக்கிறாங்க. அது வந்து அவங்க ரெகுலர் மெயின்டெனன்ஸில் போட்டு பண்ணுறாங்க. விமான நிலைய பாதிப்பு மத்திய அரசு எடுத்துக்கிறாங்க. வேறு அமைப்புகள் ஏதாச்சும் பாதிப்பு இருந்துச்சுன்னா மத்திய அரசு எடுத்து பண்ணுறாங்க. மாநில அரசு அது போக சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக நிறைய டொனேஷன் வாங்கியும் பண்ணியிருக்காங்க. இந்த நிவாரண பணிகளை பொறுத்தவரை நாம் வைக்கிற குற்றச்சாட்டு நிதி சம்மந்தமானது அல்ல. நிதி வந்து மத்திய அரசு தர்றாங்க, 1 மாதம் 2 மாதம் லேட்டாக வருது, 6 மாதம் லேட்டாக வருதுன்னே வச்சுக்குவோம். ஆனால் அந்த நிதி இல்லாமலும் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மாநில அரசு மிகப்பெரிய நிதி பலம் பொருந்திய அரசு. இதில் நமக்கு வைக்கிற குற்றச்சாட்டு வந்து மாநில அரசு எவ்வளவு துரிதமாக எவ்வளவு தீர்க்கமாக நிவாரணப் பணிகள் செயல்பட்டாங்கிறது தான். இப்போ வந்து முதல்வரை கண்டுக்கவே கிடையாது. வெள்ளம் இங்கே வருது, நமக்கு வந்து திருநெல்வேலியில் வந்து ஒரு வீடு அடிச்சுட்டு போகிற மாதிரி வெள்ளம் வருது. முதல்வர் கோவையில் ஒரு நிகழ்ச்சி நடத்திட்டு இருக்காரு. நேரடியாக வெள்ள நிவாரண பணிகளை பார்வையிட போகாமல் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்சி டெல்லி போய் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த போயிருக்கார். இப்போ இந்த அரசோட அலட்சியத்தை நம்ம குறை சொல்கிறோம். மழைநீர் வடிகால் பணிகள் வந்து 98% முடிஞ்சுன்னு சொல்கிறார் ஒரு வாரம் முன்னாடி. வெள்ளம் வந்து எல்லாமே அடைச்ச பிறகு, வெள்ளத்தில் வீடுகள் மூழ்கிய பிறகு 45% தான் முடிஞ்சிருக்கு. அப்போ அந்த மழைநீர் வடிகாலுக்கு மத்திய அரசு கொடுத்த நிதி எங்கே போச்சு? இதற்கான பதில் நமக்கு வர்றதில்லை. ஸோ இந்த அரசு நிர்வாக திறமையற்ற அரசு. இந்த அரசு இருக்கிற நிதியை சரியாக பயன்படுத்தல, அது குறையாக வந்து மத்திய அரசு நிதியை சொல்கிறாங்க. ஸோ அது வந்து நிதி இங்கே பிரச்சனையாக கிடையாது, நிதி வரும், வந்துட்டுருக்கு, வரும். இங்கே வந்து பிரச்சனை என்பது இந்த மிக்ஜாமை பொறுத்தவரை, திருநெல்வேலி இந்த வெள்ளத்தை பொறுத்தவரை இங்கே பிரச்சனை என்பது அரசோடைய நிர்வாக திறமை. இப்போ பாஜக ஆட்சிக்கு வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் டீசல் விலையை கம்மி பண்ணுறதாகவும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிலிண்டரோட விலையை கம்மி பண்ணுறதாகவும் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இப்போ நடைமுறையில் 60 ரூபாய் இருந்த பெட்ரோல் டீசலோட விலை 110 ரூபாய்க்கு மேலே ஆயிடுச்சு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேஸ் சிலிண்டரோட விலை 300 ரூபாய்க்கு இருந்துச்சு, இப்போ 1000 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. இதனால சாதாரண மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்படிங்கிறப்ப இதோட கருத்து என்ன நீங்கள் சொல்லுவீங்க? அது பெட்ரோல் டீசலை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் நம்ம ஞாபகப்படுத்தணும். ஒன்று வந்து பெட்ரோல் டீசல் விலை என்பது டாலர் ரேட்டை வச்சு நம்ம வருது. டாலர் ரேட்டு வந்து நமக்கு அப்போது காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் 50 ரூபா, 50, 52 அந்த மாதிரி இருந்துச்சு. இன்றைக்கி வந்து டாலர் விலை வந்து ஒரு 83 ரூபாய். ஒரு டாலரின் விலை 83 ரூபாய். அதில் வந்து நமக்கு அந்த ப்ரைஸ் கொஞ்சம் ஏறுது. அப்புறம் பெட்ரோல் டீசல் வந்து காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் செயற்கையாக அந்த விலையை வந்து குறைச்சி வச்சுருந்தாங்க. அதற்காக வந்து ஆயில் பாண்ட் அப்படிங்கிற மாதிரி கடன் வாங்கி அதை வந்து மானியமாக கொடுத்து பெட்ரோல் டீசல் விலை குறைய வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து நமக்கு இப்போ வந்து சமீப காலகட்டத்தில் பார்த்தோன்னா 2021 சமயத்தில் திமுக ஆட்சிக்கு வரும் பொழுது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பெட்ரோல் டீசல் விலையை வந்து நம்ம குறைப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபா, டீசலுக்கு 4 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க. இப்போ இந்த 2021 இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு மத்திய அரசு வந்து 2 முறை வரியை குறைச்சிருக்காங்க. ஒரு முறை வந்து நம்ம பெட்ரோலுக்கு 10 ரூபா, டீசலுக்கு 5 ரூபா. இன்னொரு முறை வந்து பெட்ரோலுக்கு வந்து 5 ரூபாய், டீசலுக்கு வந்து 6 ரூபா குறைச்சிருக்காங்க. இந்த மாதிரி 2 முறை வந்து மத்திய அரசு வந்து வரியை குறைச்சிருக்காங்க. ஆனால் வந்து மாநில அரசு ஒரே ஒரு முறை வந்து டீசலுக்கு மட்டும் பெட்ரோலுக்கு மட்டும் 3 ரூபா குறைச்சிருக்காங்க. இதன் பாதிப்பு இன்றைக்கி தேதியில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, மத்திய அரசு வசூலிக்கக்கூடிய வரியை விட மாநில அரசு வசூலிக்கக்கூடிய வரி வந்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து பெட்ரோலுக்கு 3 ரூபா குறைச்சிட்டு டீசலுக்கு வந்து 1.5 ரூபா வந்து விலை ஏற்றிருக்காங்க. வரியை மாநில அரசு வரி ஏற்றிருக்காங்க. அப்போ நம்ம பார்க்குறப்போ வந்து நமக்கு ஒட்டுமொத்தமாக மாநில அரசோட பெட்ரோல் டீசல் வரி வருவே அதிகமாக தான் இருக்குது. மத்திய அரசு இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி அனைத்து சிலிண்டருக்கும் மானியம் கொடுத்தது உண்மை தான், கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ அந்த மானியத்தை வந்து மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, யார் யாருக்கு கேஸ் இணைப்பு வரலையோ அவர்களுக்கு இலவசமாக இணைப்பை மட்டும் கொடுக்குறாங்க. முன்னாடி வந்து 1600லேருந்து 2000 டெபாசிட் பண்ணணும் ஒரு இணைப்பு புதுசாக வாங்குறதுக்கு. இன்றைக்கி வந்து அந்த இணைப்பு வந்து முழுக்க மானிய விலையில் கொடுக்கறதுனால 10 கோடி மக்கள் வந்து புதுசாக பெட்ரோல் எல்பிஜி கனெக்ஷன் வாங்கியிருக்காங்க. சமையல் எரிவாயு கனெக்ஷன் 10 கோடி உஜ்வாலா திட்டத்தில் புதுசாக இணைப்பு வந்திருக்கு. மோடி அவர்கள் வாரணாசி தொகுதியில் 10 கோடி, அந்த 10வது கோடி வாங்கின அந்த நபர் வீட்டுக்கு போய் டீ குடிச்சிட்டு போயிருக்கார். அப்போ 10 கோடி இணைப்புகள் இலவசமாக மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு இந்த எல்பிஜி விலை பற்றி சொன்னீங்க. சமையல் எரிவாயு வந்து 1000 மேலே போயிடுச்சுன்னு சொன்னீங்க. இப்போ சில மாதங்களுக்கு முன்பு, இப்போ தீபாவளிக்கு முன்பு வந்து அனைத்து சிலிண்டர் விலை 200 ரூபா குறைச்சிருக்காங்க. இப்போ இன்றைக்கி சிலிண்டரோட விலை வந்து 900 தான்.
அதே மாதிரி உஜ்வாலா கனெக்ஷன்லாம் இலவச இணைப்பு வாங்கினாங்கள்ல, அவங்களுக்கு கூடுதலாக 300 ரூபா மானியம். அவர்களுக்கு இணைப்போட விலை வந்து 600 ரூபா. அவர்களுக்கு எந்த இணைப்பு வந்து 900 ரூபா இருந்துச்சோ அது அவங்களுக்கு 600 ரூபாய்க்கு கிடைக்குது. இதன் மூலம் நம்ம பார்க்குறப்ப வந்து பயன்பாடு, சமையல் எரிவாயு பயன்பாடு என்பது 3 மடங்கு மேலே அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம விலையை வந்து அதிகம் பண்ணிட்டாங்க, சமையல் அதனால் பாதிக்கப்படுது அப்படின்னு குற்றச்சாட்டு வந்து அரசியலுக்காக சொல்கிறது. அது இன்னொரு மானியம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரியாத மானியம், எல்பிஜி மானியம் வந்து இன்றைக்கி எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிற அதே மக்களுக்கு நம்ம மானியம் வந்து அரசு குறைக்குதா, இந்த பணத்தை வேறு வகையில் செயல்படுத்துதா அப்படிங்கிறது கிடையாது. இந்த பணத்தை எடுத்து கூடுதலாக நிதி ஒதுக்கி இன்றைக்கி ஒரு நபருக்கும் மாதம் 5 கிலோ அரிசி இலவசமாக தராங்க. இந்தியா முழுக்க 80 கோடி மக்களுக்கு ஒருத்தருக்கும் மாதம் 5 கிலோ அரிசி அரசு இலவசமாக கொடுக்குது. அரிசி இல்லை கோதுமை. இப்போ இந்த மானியமெல்லாம் அதற்கு பயன்படுத்துகிறாங்க மத்திய அரசு. ஸோ எந்த மானியமே மத்திய அரசை பொறுத்த வரைக்கும் குறைக்கவில்லை. ஒரு மானியத்தை எடுத்து இன்னொரு மிகப்பெரிய மானியமாக கொடுத்துட்டு வராங்க. இப்போ மானியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிகளுக்கு வருஷம் 6000 ரூபாய் அப்படின்னு சொல்லி மானியம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆரம்ப காலகட்டத்தில் 1 மாதம் 2 மாதம் அந்த மாதிரி வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மானியங்கள் வர்றதில்லைன்னு சொல்கிறாங்க. இது வந்துங்க இந்த விவசாய மானியத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து இந்திய அளவில் 11.8 கோடி விவசாயிகளுக்கு மானியம் வருது. நீங்கள் வந்து எந்த விவசாயிக்கு மானியம் கிடைக்குது, எவ்வளோ நாள் கிடச்சிருக்கு, எப்போ வரல அப்படிங்கிறது எல்லாமே வெளிப்படைத்தன்மையாக பிஎம் கிசான் டேஷ்போர்டிங் போய் பார்த்தா தெரியும். விவசாய மானியத்தை பொறுத்தவரை அரசு வந்து நிறையா கண்டிஷன் வச்சுருக்காங்க. அவர்கள் வந்து அரசு ஊழியர்களாக எடுக்கக்கூடாது, இன்கம் டேக்ஸ் கட்டியிருக்கக்கூடாது, அதாவது அவங்களுக்கு வருமானம் ஏற்கனவே இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு தேவையில்லை அப்படிங்கிறது அரசோட குறிக்கோள். அப்புறம் வந்து உங்களுக்கு அவர்களை குடும்பத்தில் ஒருத்தருக்கு தான் கொடுப்போம். இந்த மாதிரி 2-3 கண்டிஷன் இருக்கிறதுனால இன்றைக்கி வந்து நீங்கள் உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வந்து நீங்கள் என்ரோல் பண்ணியிருந்தாலுமே நாளைக்கு வந்து உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் வருமான வரி கட்டியிருந்தால் உங்களுக்கு வந்து அந்த நீக்கம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடுது. இன்றைக்கி இந்த வருமான வரி கட்டுற விவசாயிகள் எல்லாம் வந்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு 33-34 லட்சம் பேர்த்துக்கு கிடைக்குது. அது எல்லாமே எந்த வித இடைஞ்சலும் இல்லாமல், எந்த ஆஃபீஸர்ஸையும் போய் பார்க்காம, வீட்டை விட்டு எங்கேயுமே போகாமல் நமக்கு வந்து நேரடியாக வங்கி கணக்கில் வந்துடுது. இப்போ யாருக்காச்சும் வந்து விடுபட்டு போயிருந்தால் சரியான ஆவணங்களை கொடுக்குறதுக்கு இப்போ கூட வந்து அந்த இகேஒய்சி அப்படிங்கிறதுக்கு ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க. 1 வாரம் 21ஆம் தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ வேணாலும் யார் வேணாலும் போய் பதிவு பண்ணிட்டாங்கன்னா திரும்ப வர ஆரம்பிச்சிடும். ஸோ யாருக்கு உண்மையில் விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கொடுக்குறது தான் மத்திய அரசோட நோக்கம். உங்களுக்கு வேறு வருமானம் இருக்குது, அந்த வருமானம் கூடுதலாக இருக்குது அப்படிங்கிறப்ப அது கிடைக்காது. அதுவும் ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டம்லேருந்து எடுக்கிறாங்க. இது எதுவுமே வந்து எந்த இடைத்தரகர்களுக்கோ எந்த அரசியல்வாதிக்கோ இந்த திட்டத்தில் வந்து பயனாளிகளே நீக்கும் உரிமை கிடையாது. சமீப காலத்தில் சிறைக்கு போக வேண்டிய நிலைமையில் வந்துச்சு இல்லைங்களா, அதுக்கான காரணம் என்ன? இது வந்து நம்ம வந்து இந்த கோவையை பொறுத்த வரைக்கும் தினசரி வந்து நீங்கள் செய்தித்தாளில் இப்போவும் படித்தா கூட தெரியும், கஞ்சா பழக்கம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியாக அதிகமாகிட்டே வருது. குறிப்பாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்தோம்னா அனைத்து பள்ளிகளிலும் இருக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு சில அரசு பள்ளிகளில் வந்து 12வது 11வது படிக்கிற மாணவர்கள் மத்தியில் கஞ்சா பழக்கம் அதிகரிச்சுக்கிட்டே வருது. அந்த பள்ளிகளுக்கு பக்கத்தில் இருக்கிற பெட்டிக்கடை இடத்துல விற்கிறாங்க. அதே சமயம் அனைத்து கல்லூரிகளுமே கஞ்சா பழக்கம் வந்துருச்சு. எல்லா மாணவர்களுமே லீவு நாட்களில் கஞ்சா பழக்கத்துக்கு அடிமையாயிட்டாங்க. ஒரு பிரபலமான கல்லூரிகளில் கூட அந்த கல்லூரி இப்படியா அப்படின்னு வந்து தமிழ்நாடு அதிர்ச்சி அடையக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு சம்பவம் நடந்துச்சு. ராகிங் பண்ணி ஒரு மாணவனை கொடுமை பண்ணி முட்டிப்பட வச்சு அவனை வந்து மொட்டையடித்து குற்றத்துக்காக இந்த மாணவனை வந்து ஜெயிலுக்கே அனுப்பிச்சாங்க. இதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு புதுசு, கோவைக்கு புதுசு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தோம்னா சென்னையில் இருக்கிற பெற்றோர்களெல்லாம் எங்கள் பையன் வந்து கோயம்புத்தூருக்கு போகணும், அங்கே வந்து நல்ல பழக்க வழக்கம் இருக்குது, ஒழுக்கம் இருக்குது, நல்ல பழகிற மனிதர்கள் இருக்காங்க, நல்லா வருவான்னு நம்பிக்கையோடு அனுப்புகிற ஊர் வந்து கோவை. அப்படிப்பட்ட ஊரில் வந்து இன்றைக்கி மாணவர்கள் மத்தியில் கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு. இதுதான் நம்ம ஒரு பதிவாக போட்டிருந்தோம். கோவையில் வந்து கஞ்சா பழக்கம் அதிகமாகிடுச்சு, அதை தடுக்க வேண்டிய பொறுப்பு கோவை பொறுப்பு அமைச்சர் என்ற முறையிலும், போதைப் பொருட்களை தடுக்க வேண்டிய துறையின் அமைச்சர் என்ற முறையிலும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பொறுப்பு இருக்குது. அவர் கமிஷன் வாங்கிட்டு தான் இவர் வந்து விற்கிறதுக்கு அனுமதிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கருத்தை பதிவு செய்ததற்காக அவதூறு பரப்புகிறேன் என்ற குற்றச்சாட்டை வச்சு நம்ம அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நம்ம அதுக்கெல்லாம் பயப்பட போகிறதில்ல. இந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு சீட் ஒதுக்குனாங்கன்னா
மக்களுக்கு நீங்கள் என்னென்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க, நீங்கள் என்னெல்லாம் செய்வீங்க? இப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அடிப்படை கோயம்புத்தூர் வாசியாக கோயம்புத்தூரோட தேவைகளை கடந்த 30-40 வருடங்களுக்காக நம்ம வந்து உணர்ந்தவனாக நம்மளுடைய முதல் வாக்குறுதி என்பது வந்து நம்ம வந்து இந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து நம்ம ஒரு சொல்யூஷன் கொண்டு வரணும். விமான நிலையம் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது, அது மத்திய அரசு மட்டும்தான் பண்ண முடியும். ரெண்டாவது இந்த எல்என்டி பைபாஸ் வந்து நமக்கு வந்து அதிக விபத்து நடக்கிற சாலையாக பைபாஸ் இருக்குது. இப்போ வந்து போன வாரம் கூட சாலை பாதுகாப்பு வாரம் அப்படின்னு கொண்டாடிட்டு ஒரு தரவுகள்லாம் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மாவட்டம் முழுக்கமாக 750 பேர் வருடம் இறக்கிறதா சொல்கிறாங்க. சாலை விபத்துக்களில் மட்டும் இறப்புகள் என்பது 750 பேர் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் 75 பேர் இந்த எல்என்டி பைபாஸ் இதில் மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. மொத்த இறப்புகளில் கிட்டத்தட்ட 10% மக்கள் வந்து இங்கே மட்டுமே இருக்கிறாங்க. அப்போ அந்த சாலையை நீங்கள் வந்து பெருசு பண்ணணும், அதை 4 லேன் பண்ணணும், அதே பாதுகாப்பான சாலையாக மாற்றணும். அப்புறம் ரோட்டில் எல்லா ரோட்லேயும் ஃப்ளைஓவர்ஸ் பெண்டிங் இருக்குது. மத்திய அரசு நிதி ஒதுக்கியாச்சு. இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். மத்திய அரசு சிங்கானூர் ஃப்ளைஓவருக்கு நிதி கொடுத்துட்டாங்க, சரவணம்பட்டி ஃப்ளைஓவருக்கு நிதி கொடுத்துட்டாங்க, சாய்பாபா கோயில் ஃப்ளைஓவருக்கு நிதி கொடுத்தாச்சு, திருவள்ளூர் ஃப்ளைஓவர், தடாகம் ஃப்ளைஓவர், சுந்தராவரம் ஃப்ளைஓவர், இதுக்கெல்லாம் வந்து நிதி கேட்கணும். அப்போ இந்த மாதிரி வந்து எங்கெங்கே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கோ, எந்தெந்த இடத்துல தேசிய நெடுஞ்சாலை இருக்கோ அங்கே டிராஃபிக் வந்து நம்ம எடுக்கிறதுக்கான முயற்சிகள் பண்ணலாம். அப்புறம் வந்து நம்ம அந்த நொய்யலாறு வந்து திரும்ப மீட்பு பண்ணிக்கிறதுக்காக நொய்யலாறு இன்றைக்கி வந்து சிறுதுளி போன்ற அமைப்புகள் முயற்சிகளை வந்து இன்றைக்கி தண்ணி இருக்குது எல்லா குளத்துலையும். ஆனால் அந்த தண்ணி வந்து சாக்கடை தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணியை தூய்மைப்படுத்துறதுக்கும் மீண்டும் கழிவுநீர் உள்ளே சேராமல் இருக்கிறதுக்கான முயற்சி நம்ம எடுக்கிறோம். அது மத்திய அரசு நிதி கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு ஏற்கனவே 900 கோடிக்கு மேலே நிதி கொடுத்துருக்காங்க. அந்த நிதியை எப்படி பயன்படுத்துறது, எப்படி செயல்பாட்டுக்கு கொண்டு வர்றது, அந்த முயற்சி நம்ம எடுக்கலாம். அப்புறம் வந்து நமக்கு வந்து காற்றில் வந்து காற்று மாசுபாடு அதிகமாக இருக்குது. அது எங்கெங்கே கால் இடம் இருக்கோ அங்கே வந்து கூடுதலாக மரங்களை வைக்கலாம். ஒரு பக்கம் வந்து நம்ம வளர்ச்சி திட்டங்கள் செய்யும் பொழுது மரங்கள் வெட்டப்படுது. சத்தி ரோட்டில் இன்றைக்கி வந்து ரோடு போகிறாங்க, மரம் வெட்டுறாங்க. அதற்கு வந்து சமன் செய்வதற்காக வேறு இடங்களில் மரம் வைக்கணும். அதற்கான முயற்சி நம்ம எடுக்கலாம். அப்புறம் வந்து உங்களுக்கு கூடுதலாக வந்து தொழில்துறைக்கு வந்து நிறையா உதவிகள் தேவைப்படுது. இங்கே இருக்கிற பம்ப் எக்ஸ்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. அதற்கு மத்திய அரசு ஆராய்ச்சி நிதி, அபிவிருத்தி நிதி வேணும்னு கேட்குறாங்க, மார்க்கெட் டெவலப்மெண்ட் ஃபண்ட் கேட்குறாங்க. அதை நம்ம வாங்கி தர முடியும். அப்புறம் இது வந்து கோயவை தொகுதி அப்படின்னு எடுத்திங்கன்னா அது வந்து டவுன் மட்டும் கிடையாது, வெளியில் விவசாய பூமி இருக்குது. நீங்கள் தடாகத்திலேருந்து நீங்கள் பொங்கலூர் வரைக்கும் வந்து விவசாயம் பண்ணுற பூமி இருக்குது. விவசாயிகளுக்கு நிறையா கோரிக்கை இருக்குது. இங்கே வந்து நீர் மேலாண்மை அப்படின்னு எடுத்தோம்னா இந்த சூலூரில் ஒரு சைடு உள்ள குளமாக இருக்கும், நம்ம அடுத்த சைடு நீங்கள் சூலூரோட தெற்கு பகுதி பார்த்திங்கன்னா மிகுந்த வறட்சியாக இருக்குது. இப்போ நொயில் தண்ணி அங்கே எப்படி எடுத்துகிட்டு போகலாம்? ஒரு அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மாதிரி நிலத்தடி நீர் ஏற்று நிலையம் எப்படி வைக்கலாம்? அதற்கான திட்டங்களை மத்திய அரசு எப்படி கொண்டு வரலாம்? இப்போ வந்து நமக்கு அங்கே வந்து ஆனமலையார் நல்லாறு திட்டம் 30 ஆண்டு காலமாக பெண்டிங்கில் இருக்குது. கேரளாவும் தமிழ்நாடு வெறும் பேச்சுவார்த்தை மட்டும்தான் பண்ணுறாங்க, எந்த செயல்பாடும் இல்லை. அதற்கான அழுத்தம் கொடுத்து கூடுதலாக தண்ணி அங்கே பிஏபி மூலம் வரும்பொழுது அதை இந்த ஏரியாவுக்கு நம்ம பயன்படுத்தலாம். அந்த மாதிரி திட்டங்கள். சின்ன வெங்காயம் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. இன்றைக்கி சின்ன வெங்காய விவசாயிகள் அப்படிங்கிறவங்க இந்த பல்லடம் இந்த ஏரியாவில் அதிகமாக இருக்காங்க. அதுக்கு ஏற்றுமதி தடை வராமல் நம்ம பார்த்துக்கலாம். முக்கியமாக தென்னை விவசாயிகளை பொறுத்தவரை கள்ளுக்கடையை வந்து நம்ம திறக்கணும். கள்ளுக்கடையை திறக்கும் பொழுது டாஸ்மாகில் ஏற்படுற பாதிப்பு குறையுது. கள்ளு குடிக்கிறவங்களுக்கு வந்து டாஸ்மாக் சரக்கு குடிக்கிறவங்களோட உடல் பாதிப்பு குறைவாக தான் வருது. அதற்கான முறைச்சி நம்ம எடுத்துக்கலாம். அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து மதுவை நீங்கள் வந்து ஆதரிக்கிறீங்களா? மதுவுக்கு மாட்டு தான் நம்ம சொல்கிறோம். நம்ம வந்து டாஸ்மாகில் இன்றைக்கி வந்து 4 கம்பெனி தான் இருக்குது. அந்த 4 கம்பெனியுமே திமுககாரன் கம்பெனி. அவங்க வந்து சம்பாதிக்கிறதாக தரமற்ற பொருளை கொடுக்குறாங்க. இப்போ கல் வந்து மதுவா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை. கல் மதுவுன்னு நிரூபணம் பண்ணால் 1 கோடி தர்றேன் அப்படின்னு வந்து இங்கே சேலஞ்செல்லாம் இருக்குது. கல் ஒரு உணவுப் பொருள், மரத்துலேருந்து நேரடியாக வர்றது. ஒரே விஷயம் வந்து நம்ம அது புளிச்சிருக்கிறதுனால சின்ன போதை தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கல் உணவுப் பொருள் தான் அப்படிங்கிற பெரிய ஆர்குமெண்ட்லாம் இருக்குது. அதுக்கு மருத்துவ குணங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண ரிப்போர்ட்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதனால் வந்து கள்ளுக்கடையை திறந்தால் மட்டுமே டாஸ்மாகில் குடிச்சு வெந்து சாகிற அந்த இறப்புகளை குறைக்க முடியும். டாஸ்மாக் மூலம் அழிகிற பொருளாதாரத்தை நம்ம காப்பாற்ற முடியும். 4 நிறுவனங்களுக்கு மட்டுமே போகிற பணத்தை வந்து எல்லா விவசாயிகளும் போட்டும், எல்லா தென்னை விவசாயிகளுக்கு போட்டும், பனை விவசாயிகளுக்கு போட்டும், தென்னை மரம் வளர்த்தா சுற்றுச்சூழலுக்கு நல்லது தான், குடும்பத்துக்கு நல்லது தானே. இப்போ அதனால் கல்லை பொறுத்த வரைக்கும் அது போதைப் பொருளாக பார்க்க வேண்டிய தேவையில்லை, அது ஒரு உணவுப் பொருளாக பார்க்கணும். கல் கடை திறக்கும் பொழுது மற்ற பொருட்கள் நமக்கு வளர்ச்சி அடையும்.
நமக்கு வந்து பணம் கல்கண்டு நமக்கு நிறையா பயன்படுத்துகிறோம், பண சர்க்கரை பயன்படுத்துகிறோம். பனை மூலமாகவே நம்ம தமிழ்நாட்டோட பொருளாதாரத்தை எப்படி மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு 300 பக்க வெள்ளை நம்ம பிஜேபி சார்பில் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து நீங்கள் பனை விசிறி அந்த மாதிரி பனை பொருட்கள் அதுலேருந்து பொம்மை பண்ணுறது இந்த மாதிரி எக்கச்சக்கமான வந்து அதன் மூலமாக தனியாக ஒரு பொருளாதாரம் நம்ம பண்ண முடியும். அதற்கான முயற்சியை பிஜேபி எடுக்கும் அப்படிங்கிறத ஒட்டுமொத்த வாக்குறுதியை நம்ம கொடுக்குறோம். கோவையில் பிஜேபிக்கு வெற்றி வாய்ப்புகள் எவ்வளவு சதவீதம் இருக்குது? இப்படி வெற்றி பெறுவதற்கான காரணங்கள் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த முறை வந்து நம்ம போஸ்ட்டுக்குள்ள ஒட்டியிருந்தோம். இந்த முறை தாமரை கோவையில் மலரும் என்பது உறுதி. இப்போ அதற்கான காரணங்கள் நம்ம சொல்கிறத வந்து மக்கள் வந்து இன்றைக்கி வந்து புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேருந்து போகிற எம்பி வந்து மத்திய அரசு மூலம் நமக்கு திட்டங்களை கொண்டு வர வேண்டும், அப்படி கொண்டு வந்தால் நமக்கு வளர்ச்சி. இப்போ மற்ற காரணம் இப்போ வந்து முன்னாடி வந்து நம்ம 2019 பார்த்தோம்னா மோடி அவர்கள் தமிழகத்துக்கு எதிரானவர், தமிழகத்தை சுரண்டி எடுத்துகிட்டு போகிறாரு, இங்கே நல்லது பண்ண மாட்டார். அப்போ வந்து ஒரு மோடி வெறுப்பு என்பது கட்டமைக்கப்பட்டு அதை மக்கள் வந்து நம்ப வச்சாங்க. ஜிஎஸ்டி மோசம் அப்படிங்கிறது அதில் ஒன் ஆஃப் தி ஆர்குமெண்ட். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா ஒரு சுயதொழில் முனைவோரும் ஜிஎஸ்டியோட பலனை வந்து அனுபவிக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து அந்த டேக்ஸுங்கிறது வந்து ரொம்ப எளிமையாக இருக்குது. நிறையா சிக்கல்கள்லாம் கடந்து இன்றைக்கி ஜிஎஸ்டி ஒரு அத்தியாவசிய ஒரு வரியாக மாறிடுச்சு. மக்கள் வந்து யாருமே அதை எதிர்க்கல. அதில் வந்து புரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் இன்றைக்கி நிறையா திட்டங்கள் ஒரு பொறுப்பில் இல்லை. இங்கே வந்து ஓட்டு யாரும் பிஜேபிக்கு போடாத பொழுது ஸ்மார்ட் சிட்டி வந்திருக்கு, இங்கே வந்து உங்களுக்கு பில்லூர் 3 வந்திருக்கு. அதுபோக நிறையா திட்டங்கள் பாதாள சாக்கடைக்கு மத்திய அரசு கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த நிறையா திட்டங்கள் இங்கே இருந்து ஒரு எம்பி இல்லாத பொழுதே வந்திருக்கும் பொழுது இருந்தவங்க நிறையா தானே வரும். அதை வந்து மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் வந்து மக்களோட ஆதரவு. அப்புறம் வந்து நம்ம முன்னாடி வந்து மாநிலத்தில் இந்த அளவுக்கு ஒரு பாப்புலர் லீடர் வந்து பிஜேபி கிடையாது. இன்றைக்கி வந்து தமிழகம் முழுக்க நடைபயணம் மேற்கொண்டு மிகவும் தினசரி மிகவும் கடுமை வளரக்கூடிய ஒரு பாப்புலர் லீடராக வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து எமர்ஜ் ஆகியிருக்கார். அவரை நோக்கி வந்து இளைஞர்கள் எல்லாம் வர்றாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் அனைவருமே இன்றைக்கி பிஜேபி பக்கம் வந்துட்டாங்க. அந்த ஆதரவு வந்து நமக்கு மிகப்பெரிய அளவில் கிடைக்க போகுது. ஸோ அப்புறம் வந்து நம்ம கட்சியாக பார்த்தோம்னா கூட வந்து முன்னாடி இருந்த விட நீ கடினமாக உழைப்பு 2 வருடங்களை வந்து ஒரு தொண்டனும் ஒரு நிர்வாகியும் பூத் லெவல் வந்து கடினமாக உழைச்சிட்டு வராங்க. அந்த உழைப்போட பயன் வந்து நமக்கு இந்த தேர்தலில் வெளிப்படும். நிச்சயமாக மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் பாஜக கோவையில் வெற்றி பெறும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகம் எனக்கு கிடையாது. உங்கள் அரசியல் பயணம் இனிதே தொடர வாழ்த்துக்கள். வணக்கம். வணக்கம், நன்றி.